ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நேரத்துல நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க இப்படி சோசியல் மீடியால அனுதின தியானம் மூலியமா ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல 7 மணிக்கெல்லாம் உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். நீங்க தேவனுடைய சந்நிதியில ஆசையோட காத்திருக்கிறீங்கன்னு, அனுதின தியானத்தின் மூலம் நீங்க பலப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தேவனை துதிக்கிறோம். வாங்க இன்றைக்கான ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இன்றைக்கு எங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைக்கும் காரணமா இருக்கிற உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு நிஜமான விசுவாசிக்கு, ஒரு மனுஷனுக்கே சொல்லப்போனா பாவம் பாவம் பாவம். இவங்க அதிகமா கிறிஸ்தவங்க பாவம் பாவம்னு சொல்றாங்க. இந்த பாவம்னா என்னதென்று அநேகர் கேட்கிறாங்க. கட்டளையை மீறுவதே பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. சகல அநியாயமும் அநீதியும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் பொய்யும் இவையெல்லாம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டவைகள். சோ நம்ம எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல நாம கட்டளையை மீறுகிறோம். அநீதிக்கு தவறான சகவாசங்கள், சூழ்நிலைகளின் தாக்கத்தால இப்படி செய்கிறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமென்றா இந்த நிலைக்கு நாம பின்வாங்காம இருக்கணும்னா நாம ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். சிலருக்கு பலவீனம் அடிக்கடி வரும், சிலருக்கு அதிகமா வராது. காரணம் என்ன? அவங்க இம்யூன் சிஸ்டம், அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதனால அவங்களுக்கு நோய்கள் அதிகம் வராது. கொரோனா வைரஸ் டைம்ல அநேகர் மரணித்தாங்க, அநேகர் நோய்வாய்ப்பட்டாங்க. சிலருக்கு எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆகல. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா பலமாக அது இருக்கும்போது நோய்களை எதிர்க்க முடியும். அதுபோல நம்ம ஆவிக்குரிய விதத்துல பலமா இருந்தா, தேவனோடு உறவு கொண்டிருந்தா, தேவ ஆவியின் பலத்தால் நிறைந்திருந்தா பாவம் செய்ய மாட்டோம், பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். பாருங்க, யோவான் எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 9 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த ஒவ்வொருவரிலுமே, உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருமே வித்தியாசமே இல்லாமல் பாவம் செய்தவர்களாகி தேவ மகிமை இழந்தவர்கள். ஆனால் தேவனாலே பிறந்தவன் அப்படின்னா, ஒருவன் புதிதாய் பிறந்தாலொழிய தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார் இல்லையா? புதிதாய் பிறக்கணும்னா எப்படி? என் தாயின் வயிற்றுக்குள்ள திரும்ப போகணுமான்னு நிக்கோதேமு கேட்டபோது, மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம மாம்சத்துல பிறந்திருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய விதத்துல மனம் திரும்பும் போது, நம்ம பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் போது, கிறிஸ்து ரத்தத்துல கழுவப்படும் போது புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம், தெய்வீக சுபாவத்தை பெறுவோம். அந்த தேவனாலே பிறந்த ரட்சிக்கப்பட்ட நபரிலே தேவனுடைய வித்து, தேவனுடைய சுபாவம் இருப்பதினாலே அவன் பாவம் செய்யான், பாவம் செய்ய அவனால் கூடாது, பாவம் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. இன்னொரு விதமா சொல்லணும்னா, பாவத்துல தொடர முடியாது. ஒரு பன்றியை கொண்டு போய் சேத்துல விட்டுட்டா எவ்வளோ அருமையா சந்தோஷப்படுமோ, வெளியே வர இஷ்டப்படாது. இதே நீங்க வேணும்னா டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சேற்றுல போட்டு பாருங்க, அது அங்க சந்தோஷப்படாது. அது எவ்வளவு சீக்கிரமா எகிரி குதித்து உதறி விட்டு தூரமா ஓடி போக வேண்டுமோ, பயந்து நடுங்கி அது ஓடிவிடுமாம். ஒரு நீதிமான், தேவனுடைய பிள்ளை தவறுதலாக கால் தவறி பாவத்திலே விழுந்தாலும் அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அதுல சந்தோஷப்பட முடியாது. அதிலிருந்து விடுவிக்கப்படும் வரைக்கும், அந்த அசுத்தத்திலிருந்து கழுவப்படும் வரைக்கும் அவன் மனசுக்கு நிம்மதியா இருக்காது. அவன் அதிலிருந்து எழுந்து ஓடி விடுவான், மனம் திரும்புவான், ஜெபம் செய்வான்.
தாவீது போன்ற பக்தன் விழுந்தான். வேசியின் வாய் ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு, அந்த குழியில விழுந்தான். எப்பொழுது தேவனுடைய ஆவியினால, தேவனுடைய மனுஷனால, தேவனுடைய வார்த்தையினால உணர்த்தப்பட்டாரோ, ஐயா என்ன கழுவுங்க, ஐயா என்ன சரி செய்யுங்க, என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் கொடுங்க, உங்களுடைய சந்நிதியிலிருந்து என்ன துரத்தாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியினிலிருந்து எடுக்காதீங்க, ஈசோப்பினால என்ன கழுவுங்க, இதோ உடைந்த இருதயத்தோடு கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல முறையிட்டு இரக்கம் பெற்றான். எத்தனை முறை தேவனை நீங்க பாவம் செய்வதன் மூலம் தேவனை துக்கப்படுத்துறீங்க? தேவன் நம்மை பரிசுத்தமா இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறாரு. பாவத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கும்படி அழைத்திருக்கிறாரு. என்ன செய்ய சொல்றீங்க? பாவம் செய்யணும்னு எங்களுக்கும் ஆசை இல்லைங்க. ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு பரிசுத்தர்களா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா தேவனுக்காக வைராக்கியமா வாழ முடியலன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சங்கீதம் 4:4 ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்கு, நீங்கள் பயந்து பாவம் செய்யாதிருங்கள். நாம சாத்தானுக்கு பயப்படுவோம், இருளுக்கு பயப்படுவோம், மனுஷங்களுக்கு பயப்படுவோம், அதிகாரிகளுக்கு பயப்படுவோம், எத்தனையோ விஷயத்துக்கு பயப்படுவோம். பாவத்திற்கு பயப்படுங்க. ச்சே, பாவம் செய்ய துணிய மாட்டேன், நான் பாவம் செய்தால் என் வாழ்க்கை அழிந்து போய்விடும், பாவம் செய்தால் என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொள்கிறேன் என்று பயந்து பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இன்னும் படுக்கையில் இருக்கீங்களா என்ன? எழுந்திருச்சிட்டீங்களா? கட்டிலிருந்து இறங்குனீங்களா? 7 மணி 8 மணி வரை தூங்குறது இன்னைக்கு அநேகருக்கு சாதாரணமாகிவிட்டது. ஓகே, நீங்க நள்ளிரவு வரை வேலை செஞ்சீங்களோ அல்லது காலையில வரை முழிச்சிருந்தீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் படுக்கையிலே நீங்கள் எழுந்திருக்கும் முன்பே, படுக்கையின் மீது இருக்கும் போதே, கண்களை திறக்கும் முன்பே, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு இன்றைக்கு எனக்கு உம்முடைய பலன் தாங்க, இன்றைக்கு உம்முடைய நாமத்துக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை எனக்கு இல்லாதபடிக்கு செய்யுங்க, இன்றைக்கு நான் பொய் பேசாதபடிக்கு உதவுங்க, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உதவி செய்யுங்க என்று தேவனை நோக்கி ஜெபியுங்க. தேவனுக்கு உங்களுடைய இருதயங்களில தேவனுடைய வல்லமையை குறித்து தியானம் செய்யுங்க. ஆமாங்க, ஆவிக்குரிய பலனை நாம படுக்கையின் மேல் இருக்கும்போதே, இன்னும் கட்டில் இறங்குவதற்கு முன்பே, பொழுது விடிஞ்சதுமே பாவத்துக்கு இடம் கொடுக்கிற மனுஷங்களும் இருக்கிறாங்க. காலையில விடிஞ்சதுமே சாராய கடைகளுக்கு ஓடுகிற மனுஷங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. எழுந்த உடனே சிகரெட் பத்த வைக்கிறவங்க இருக்கிறாங்க. எழுந்த உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவனே, இன்றைக்கு நான் எழுந்த உடனே உம்முடைய முக தரிசனத்தோடு, உம்முடைய பலத்தோடு சகல பாவத்தையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம ஜெபம் செய்தா பாவம் செய்ய மாட்டோம். ஒருவேளை நீங்க பாவம் செய்தா, இன்றைக்கு இப்படிப்பட்டவங்கள அநேகரை பார்க்க முடிகிறது. கேட்கிறேன் அவர்களை குறித்து. சொல்றாங்க அவங்களே வந்து, நான் தப்பு பண்ணிட்டேங்க, இனி ஆண்டவர் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு, நான் தெரிஞ்சு தெரிஞ்சு தவறு செய்துட்டேன், ஆண்டவர் பிள்ளையா இருந்தும் இப்படி செய்துட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றும் இப்படி செய்திருக்கேன், இனி என்னை எப்படி மன்னிப்பார் ஆண்டவர், இனி எனக்கு மன்னிப்பு இல்ல, இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, அது வீணாயிடுச்சு, அதுக்குதான் ஆலயத்துக்கு வரதில்ல, வசனம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறது இல்ல சொல்றாங்க. நெவர் டூ தட், டோன்ட் டூ தட். அதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. எதை செய்தாலும் ஆண்டவர் இடத்துல வர வேண்டியதுதான். அவர் ஒருவர் தான் நம்ம கதி, நம்ம ஆதரவு. பாவம் செய்தால் மனஸ்தாபப்படுங்க. கெட்டுப்போன குமாரன் மனஸ்தாபப்பட்டு தகப்பனிடம் திரும்பி வந்தாரு. தகப்பன் அவரை திட்டல, துரத்தி விடல, அவனை அணைத்து கொண்டார், முத்தமிட்டார். யோவானுடைய முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சின்ன பிள்ளைகளே, புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்க, இப்ப நடக்க ஆரம்பிச்ச பிள்ளைகளை பாருங்க, அவங்க கீழே விழுந்துட்டே இருப்பாங்க. விழுந்துட்டாங்கன்னு விட்டுருவோமா? அந்த பிள்ளைகளை எழுப்புவோம் இல்லையா? அது போல புதிதா ரட்சிக்கப்பட்டவங்க, சரியான சபை இல்லாதவங்க, சரியான ஜெப வாழ்க்கை இல்லாதவங்க, வழுக்குவது என்பது சகஜம்தான். ஆகையால் சின்ன பிள்ளைகளை நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு, நீங்க விழக்கூடாதுன்னு தான் என் ஆசை. பிள்ளை விழக்கூடாது, அவங்க பலனை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஆசை. ஆகவேதான் கையை பிடிச்சு நடக்க வைப்போம். பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவேளை யாராவது பாவம் செய்திருந்தா, புதிதாக ரட்சிக்கப்பட்ட நீங்கள்
நீங்க ஆவிக்குரிய வல்லமை இல்லாத நீங்க தவறுதலா பாவத்துக்கு இடம் கொடுத்து இருந்தா, நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இனி நான் பாவம் செய்ததுனால என் கதை அவ்வளவுதான் என்று நினைக்காதீங்க. விழுந்ததுனால விழுந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லாதீங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து என்னும் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். பரிந்து பேசுபவர் என்றா நம்முடைய பட்சத்துல பேசுகிற, நம்மை ஆதரிக்கிற, நமக்கு நம் பட்சத்துல தேவனுடைய சந்நிதியில விண்ணப்பம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. வழுவி விழுந்துட்டேன்னு விழுந்த இடத்துல இருக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, விழுந்துட்டேங்க, போன மாசம் விழுந்துட்டேங்க, இன்னொரு 6 மாசம் எழமாட்டீங்களா? என்னங்க, ஒருவேளை கால் தவறி ரோட்ல விழுந்தீங்கன்னு வைங்க. எப்பயாவது விழுந்தீங்களா? நான் விழுந்தேன் சில முறை. நியூயார்க்ல ஒரு ரோட் மேல தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். அங்க இருந்த ஸ்ட்ரீட்ஸ் வேற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோன் வழுவி விட்டது. விழுந்த அடுத்த நொடியே எழுந்துட்டேன். நானே எழுந்துட்டேன். விழுந்தவன் எவனும் கூட அவன் கால் உடைந்தா கூட எழுந்துருவான். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் விழுந்தானோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிருவாங்க. பாவத்துல விழுகிற போது எழுந்திருக்க 10 மாசம் ஏன் ஆகுது? 1 வருஷம் ஏன் ஆகுது? உடனே உங்களை எழுப்புவதற்கு, உங்களை சுத்திகரிப்பதற்கு, உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கு, உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு, உங்க மேல இருக்கிற சாபத்தை அடித்து போடுவதற்கு, உங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செய்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பட்சத்துல தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, இந்த ஒரு முறைக்கு மன்னீங்க தகப்பனே, இவனுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்று நம்முடைய பட்சத்தில் அவர் விண்ணப்பம் செய்வதனால, நாம தெரிந்தும் தெரியாமலும் அநேக முறை தவறுகளை செய்தாலுமே ஆண்டவருக்கு நாம முறையிடும் போது ஆண்டவர் நமக்காக முறையிட்டு எந்த சிக்ஷையும் நமக்கு வராமல் காப்பது மட்டுமல்ல, திரும்ப பாவம் செய்யாமல் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறாரு. தாவீது ஒரு முறைதான் பாவத்தில் விழுந்தார். திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இப்படிப்பட்ட அருவருப்பான பாவத்துக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுக்கல. ஒரு முறை நீங்க தவறுதலா விழுந்தாலும் திரும்ப உங்களை எழுப்புவார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் வார்த்தை இருக்கு இல்லையா? நான் 7 முறை பாவம் செய்வேன்னு சொல்லுவாங்க சிலர். தேவனுடைய கிருபைய வீணாக்க கூடாது. தேவனுடைய அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. அதே நேரத்துல உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டு சோர்ந்து போகாதீங்க. என்ன தேவன் மன்னிக்க மாட்டார் என்ற வார்த்தை உங்க வாயில வரவிடாதீங்க. எவ்வளவு பாவியா இருந்தாலும் கூட அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை உங்களில் சிலர் எனக்கு இனி மன்னிப்பு இல்லை என்றது போல விரக்தியா இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல தான் பேசுகிறார். நீங்க எத்தனையோ முறை தேவனிடத்துல ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். இனி நான் நிற்க முடியாது அவருக்காக என்று சோர்ந்து போய் நீங்க இருக்கலாங்க. உங்கள் பட்சத்துல விண்ணப்பிக்கிற ஆண்டவர் உங்களை நிக்க வைப்பதற்கு, உங்களை அவர் சாட்சியா செய்வதற்கு, உங்களை குற்றமற்றவனை மாற்றுவதற்கு நம் பட்சத்துல தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நம்புங்க. உங்கள் பாவங்களை, உங்க பலவீனங்களை, உங்க நிஜ நிலைமைய கர்த்தரிடத்துல ஒத்துக்கோங்க. அவருடைய ரத்தத்துல கழுவப்படுவோம், நீதிமான்களாக மாற்றப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள் எல்லாரை போல பாவம் செய்து அருவருப்பான நிலைக்கு போகிறவர்களா இராம, எந்த நாளுக்கு அந்த நாள் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு பயத்தோடு பாவத்தை செய்யாமல், பாவத்தை செய்யக்கூடாத நிலைக்கு நாங்க உம்மை நேசித்து உம் நாமத்து நிமித்தம், உம் பலனின் நிமித்தம் பாவத்தை அருவருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுதே யாராவது பாவத்திலே விழுந்திருந்தால், குற்றம் செய்திருந்தா, தவறுகள் செய்திருந்தா, பிசாசனுடைய தந்திரங்களிலே விழாமல், உனக்கு இனி மன்னிப்பு கிடையாது, இனி உனக்கு மனம் திரும்புதல் கிடையாது, உன்னை தேவன் இனி மன்னிக்க மாட்டார், இனி உன் நிலைமை இதுதான் என்ற எண்ணங்கள் எங்களுக்கு வராமல், என் பட்சத்துல என் தேவன் இருக்கிறார், எனக்காக தேவனுடைய வலது பாரசத்துல விண்ணப்பம் செய்கிறார், எனக்காக மரித்த ஆண்டவர் என் பாவங்களை மன்னிப்பதற்கு என்னை நேசித்து என்னை ஆதரிக்கும்படி தேற்றரவாளனாய் பரிந்து பேசுபவராய்
இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்துல சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களின் ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் உங்களுடைய இருதயத்தின் நிலைமையையும் நீங்க ஜெயிக்க முடியாத விஷயங்க இருந்தா அதை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் பட்சத்துல நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் மன்னிக்க முடியாத பாவம் இல்லை, அவர் கழுவ முடியாத கொடூர பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாத ஒரு பாவம் என்பது இல்லவே இல்லைங்க. நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்